ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிரஹோரையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு மஞ்சள், சந்தனம், ஜவ்வாது, குங்குமம் வச்சு, மல்லிகைப்பூ, செவ்வரளி, தாமரைப்பூ வச்சு, தாமரை திரியில் நெய் தீபம் ஏற்றி, கல்கண்டு சாதம், சக்கரை பொங்கல், பருப்பு பாயாசம், கேசரி, பால் பாயாசம், மொச்சை சுண்டல், இதில் ஏதாவது உங்களுக்கு முடிஞ்சதை செய்து நெய்வேத்தியமாக படைச்சு மகாலட்சுமிக்கு பிடிச்ச மகாலட்சுமி அஷ்டகத்தை படித்தா மகாலட்சுமியோட கடாட்சம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் மாலையில் வர 8 to 9 சுக்கிர ஓரையில் கல்லுப்பு வாங்கி பூஜை அறையில் வச்சு மகாலட்சுமி அஷ்டகத்தை படித்தாலும் சரி, கீழே கொடுத்துருக்கிற லிங்க் மூலியமாக மகாலட்சுமி அஷ்டகத்தை கேட்டாலும் மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்குமா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிரஹோரையில் இப்படி நாம் மகாலட்சுமியை வழிபட்டு கடன் தொல்லைகளிலிருந்து மீண்டு செல்வ செழிப்புடன் வளமான வாழ்க்கை வாழ்ந்திடுவோமா?